ஆடி மாதம் காத்தடிச்சா அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தாங்க நம்ம ராமேஸ்வரத்தில் ஆடி மாதம் ஒரு திருவிழா வரும் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. அதாங்க சந்தியாகப்பல் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு தாங்க வேகமாக நம்ம கிளம்பி போயிட்டோம். போகையிலே மக்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரு ஆளாக நம்மளும் போய்கிட்டு இருந்தோமுங்க. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கோவிலோட தேர் பவனிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கலை நிகழ்ச்சிகள்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு திருவிழாவுக்குன்னு ஒன்று போனால் ராட்டனம்லாம் சுத்தாமல் வரக்கூடாதுலாங்க. ராட்டினத்துலேயே நம்ம ஒரு சுத்த போட்டுட்டு தேர் பவனி சுற்றி வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் தேர் பவனியோட கூட போயிட்டு வான வேடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் திருவிழா பார்த்தீங்கன்னா 483வது ஆண்டாக கொண்டாடுறாங்களாங்க. மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ஒரு வாரம் இந்த திருவிழா நடக்குங்க. வேண்டுதல் வரம்லாம் நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் அங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்கள் யாரும் இந்த திருவிழாவுக்குலாம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராமேஸ்வரத்து மக்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.